வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கடைசி நாள் நவராத்திரி. இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமாக கோயிலுக்கு போவீங்களா? யாரெல்லாம் காலையிலேயே போயிட்டு வந்துட்டீங்க? யாரும் இந்த மேலே போகிறீங்க? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 2ஆம் தேதி இல்லை, இன்னைக்கு அக்டோபர் ஆரம்பிச்சு. நாளைக்கு ஏகாதசி. குட் மார்னிங். பாருங்க, கழிச்சி தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். முடி எவ்வளோ கசாராக இருக்குது பாருங்க. கழிச்சி இப்போ என்ன போடணும், என்னோட ஜாமாவை காணும். இந்த ஹேர் மாஸ்க்கும் ஹேர் சீரமும் எங்கேயும் எடுத்து வச்சேன் கழுகி. ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் சீரம். டார்லிங், இன்னைக்கு காலேஜ் உங்களுக்கு தீபாவளி ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அப்படியே பயந்துருவீங்க. என்ன பண்ணிடுவீங்க? பயந்துருவீங்க. ஐ ஆர் ரெடி ஃபார் தீபாவளி ப்ரொமோஷனா? இன்னைக்கு காலேஜி தெரியல. இன்னைக்கு கோழிக்கறி இருக்குது, ரொட்டி சென்னை சாப்பிட்லாமா, கிளி பரோட்டா செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காலேஜ் இந்த கோழிக்கறி ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டாலி. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சாப்பிடலாம். இல்லைன்னா இப்போ ஆஸ் யூஷுவல் காலேஜ் மார்னிங் என்ன செய்வேன்? காஃபி கலக்குவேன். as usual I will go to do coffee. பாருங்க, நான் மாஸ்க் போட்டுட்டேன்னா இந்த ஹேர் சீக்கிரமாக ஸ்மூத்தாக சீவிடலாம். இல்லைன்னா ரொம்ப சிக்கு எடுக்கும். மாஸ்க் போட்டுட்டிங்கன்னா முடி நல்லா பாருங்க, இப்படியே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீவிறதுக்கு. ஸோ நீங்கள் நம்மளோட லவ் மீ ஹேர் மாஸ்க் வைக்கணும் as a conditioner. ஓகே, சரி. நம்ம இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் சூப்பர் டூப்பர் சேல்ஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, என்ன சேல்ஸு? சூப்பர் டூப்பர் சேல்ஸ். அண்ணா காலேஜ் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? சீரம், ரோஜா பர்ஃப்யூம் ஒரு 50 இருக்குது. ரோஜா பர்ஃப்யூம் ஒரு 50 இருக்குது. யார் இன்னும் ரோஜா பர்ஃப்யூம் வாங்கலை? எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இன்னும் ரோஜா பர்ஃப்யூம் இன்னும் வாங்கலை? 50 பீஸ் இருக்குது ரோஜா பர்ஃப்யூம். என் சிங்கப்பூர் கஸ்டமர்லாம் அழுகுறாங்களே. ஐயோ, எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நான் தனியாக ஒரே ஒரு ஆள் எடுக்க போகிறேன் சிங்கப்பூருக்கு மட்டும் டெலிவர் பண்ணுறதுக்கு. ஒரு ஆள், ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டும் எடுக்க போகிறேன் சிங்கப்பூருக்கு டெலிவர் பண்ணுறதுக்குன்னு. ஒரே ஒரு ஆளை எடுக்க போகிறேன் சிங்கப்பூருக்கு. அவங்க போய் டெலிவர் பண்ணிவிட்டு வரணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபோக்கஸ்ட். ஓகே, சாம்பிராணி வாசம் அடிக்குது நல்லா. சரி, குட் மார்னிங் சயா. இங்கே பாருங்கள், நம்ம அடுத்தது எண்ணெயை சுத்தம் பண்ணுற மணிக்கு கழிச்சு இந்த இடத்த கழுவிடுவேன். எப்பொழுதுமே நான் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அது ரொம்ப க்ளீனாக செய்வேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம திருப்பி ஒரு வாட்டி சூடு காட்டணும். அது இன்றைக்கி நைட்டு அது கழிச்சி செய்ய போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கழிச்சி இந்த இடத்த பாருங்கள் க்ளீன் பண்ணிடுவேன். எப்பொழுதுமே கழிச்சி ஒவ்வொரு வாட்டியும் இந்த எண்ணெயோட ஒரு வேலையை முடிச்சிட்டேன்னா கழுவுவேன், ஒரு எண்ணெயை முடிச்சிட்டேன்னா கழுவேன். ஸோ தட் புதுசு அசிங்கமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ க்ளீனாக ஐ வில் மேக் ஷுவர் நான் கொடுக்குறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஐ வெரி கான்சர்ன். ஓகே, ரொம்ப கான்சர்ன். ஸோ இது இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி காஞ்சிட்டு இருந்தால் நைட் கழிச்சு லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் அந்த ஆயில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆச்சு. ஒரு ஆயில் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நேற்று ஃபைனலாக டிக்டாக் நம்மளை வைலேஷனால் நம்மளோட பேக்கை தூக்கிட்டாருங்களா, எல்லோ பேக்கை. அப்புறம் நாங்கள் அப்பீல் பண்ணி எங்களோட பேக்கை திறந்து விட்டுட்டாங்க.
ஓகே, திறந்து விட்டுட்டாங்க. சரி, இன்றைக்கி கழிச்சு உங்களுக்கு சீரம் 25 ரிங்கேட் கொடுக்கலான் இருக்கிறேன். யாருக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லைக்ஸ் வந்து 10 எனக்கு வந்து லைக்ஸ் வந்து 10. யாருக்கு வேணும் சீரம் 25 கழிச்சு வந்து இன்றைக்கி தீபாவளினால நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பாய்க்கணும், தீபாவளிக்கு எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்னு கழிச்சு வந்து கான்சென்ட் பண்ணனால ஐ வாண்ட் டு கிவ் ஆஃபர் டுடே. ஓகே ஷரீஃபா சிஸ்டர். ஆனால் இந்த வாட்டி கழிச்சு வந்து ஃபுல்லாக திறக்க மாட்டேன், 10 தான் நான் திறக்க போகிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாரும் ஒரு வாட்டி வந்து 5 வாங்கிக்கிறீங்க, 6 வாங்கிக்கிறீங்க. ஸோ அது மற்றவங்களுக்கு போய் சேர மாட்டேது. ஸோ இட்ஸ் லிமிட்டட்னால கழிச்சு 10 தான் திறக்க போகிறேன். ஓகே, 10 திறந்தால் தான் நிறைய நீங்கள் வாங்க முடியும். ஒரு ஆள் 1 2 தான் வாங்க முடியும். இஸ் இட் ஓகே? இந்த டீல் உங்களுக்கு ஓகேயா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, janganlah சீரம் ஐ நான் பகி 25 ringgit. ஃபியூ ஜாமா வந்து கழிச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஷீரோ பர்ஃப்யூம் இருக்குது. ஓகே, ப்ரீ ஆர்டர்ஸ் இருக்குது. ரோஜா பர்ஃப்யூம் இருக்குது. அதுக்கப்புறம் நில்லுங்க, கழிச்சு வந்து சீரம் இண்டிவிஜுவலாக ஆல்சோ ஐ வாண்ட் கிவ் யூ சம் ப்ரோமோ. நைட் க்ரீம், டே க்ரீம், நைட் க்ரீம், இதெல்லாமே எல்லாம் இண்டிவிஜுவல் ஜாமா. இன்றைக்கி வந்து டக்குன்னு எல்லாத்தையும் கிராப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ப்ராடக்ட்டில். இப்போ நான் போடுறேன், இல்லை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ் பர்ஃப்யூம், சீரம், ஸ்வீட்டி, கொஞ்சம் டைம் கொடுங்க, கழிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். குயின் பர்ஃப்யூம், ஓகே, லக்ஸரி பாடி வாஷ் இருக்குது. ப்ரீமியம் ஃபேஸ் டோனர், ப்ரீமியம் ஃபேஸ் டோனர். டோனர்லாம் கழிச்சு இப்போ வந்து ப்ரோமோ கொடுக்க போகிறேன். எல்லாம் ஸ்டாண்ட் பை பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரங்க கழிச்சு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ப்ரோமோ. நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டாம் நம்மளோட. ஓகே சரி, கழிச்சு வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, ஐ வாண்ட் டு கம் டு மஸ்காராவும் இன்றைக்கி நான் ப்ரோமோ கொடுக்க போகிறேன். ஓகே, நிறைய ப்ரோமோ இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருங்க இன்றைக்கி எல்லாமே. ஓகே, எல்லாமே ரெண்டம் ஃபேஸ் மாஸ்க் கோர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிக்க. கழிச்சு ஆட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து கழிச்சு மாற்றுறேன். ஓகே, கழிச்சு வந்து ப்ரைஸ் மாற்றுறேன். நீங்கள் பாருங்கள், எல்லா ஜாமும் என்ன வேணுமோ அது ஆட் டு கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கழிச்சு வந்து டக்குன்னு ப்ரைஸ் மாற்றிட்டேன்னா நீங்கள் டக்குன்னு இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். நில்லுங்க, ரோஜா பர்ஃப்யூம் வந்து இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 55 இருந்துச்சு. கழிச்சு 50 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரோஜா கடைசியாக வந்து நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாக் வந்து ஒரு 50 ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் செக். ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஷீரோ பர்ஃப்யூம் 35 வெள்ளி, அதுவுமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஷீரோ யார் இன்னும் வாங்கலை சையா? யார் இன்னும் ஷீரோ வாங்கலை? ஷீரோ யாரெல்லாம் இன்னும் வாங்கலையோ டக்குன்னு ஆட் டு கார்ட் பண்ணுங்கள். ஷீரோ ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்மெல். நீங்கள் இப்போ வாங்கினா தான் உங்களுக்கு தீபாவளிக்குள்ளே கிடைக்கும். ஷீரோ இருக்குது, ப்ரீ ஆர்டர்ஸ் இருக்குது, ரோஜா இருக்குது. அப்புறம் நீங்கள் பாருங்கள், ப்ரிஸ்டேஜ் கிளென்சர் வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து 30 வெள்ளி கொடுத்துருக்கேன். ப்ரிஸ்டேஜ் கிளென்சர்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா? 30 வெள்ளிலேருந்து கழிச்சு இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் வந்து கழிச்சு பண்ண போகிறேன். ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள்லாம் காய்க்கணும். ஸோ தீபாவளிக்கெல்லாம் உங்கள் மூஞ்சினா பழப்பழன்னு இருக்கணும். ஸோ அதனால் கழிச்சு கன்சிடர் பண்ணுறேன். செப்பண்ணா கமெண்ட்னா டுலு மாஸ் பர்ஃப்யூம் இன்னும் ஒரு 70 தான் சிஸ்டர் இருக்குது. அதனால் அது 35 வெள்ளி தான், 70 தான் இருக்குது நம்மக்கிட்ட. அவ்வளோதான் இருக்குது சிஸ்டர் மாஸ் பர்ஃப்யூம். கிளென்சர் வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து 30 வெள்ளி ஓடுது. ஓகே, கழிச்சு உங்களுக்கு வந்து 25 ரிங்கேட் கொடுக்குறேன். கோல்ட் கிளென்சர் கழிச்சு வந்து உங்களுக்கு 25 ரிங்கேட் கொடுக்குறேன். கிராப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் கொடுக்குறேன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, கிளென்சர் 25 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நைட் க்ரீம் வந்து கழிச்சு உங்களுக்கு வந்து 25 ரிங்கேட் கொடுக்குறேன். நீங்களாம் கிராப் பண்ணிக்கிங்க சையா. சும்மா கழிச்சு ரொம்ப நேரம் லைஃப் முடியும். நைட் க்ரீம் மாய்ஸ்சரைசர் இருக்கா? மாய்ஸ்சரைசர் நம்ம டீம் ஆட் பண்ணிட்டாங்க. மாய்ஸ்சரைசர் வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. நில்லுங்க, நம்ம செக் பண்ணுவோம். மாய்ஸ்சரைசர் இல்லை, சீரம் வந்து கழிச்சு 10 தான் ஓப்பன் பண்ணுவேன். 10 தான் ஓப்பன் பண்ணுவேன்.
ஏன்னா எல்லாரும் அப்புறம் அள்ளிடுவீங்க. 10 தான் ஓப்பன் பண்ண போகிறேன். சீரம் 25 வெள்ளிக்கு. டக்கு டக்குன்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்களாடா. ரோஜா அங்கே இருக்குது, 10 வெள்ளிக்கு தான் ரோஜா இருக்குது. ரோஜா வந்து லிமிட்டட் ஸ்டாக். ஓகே, பர்ஃப்யூம் 35, ரோஜா 25 வெள்ளி, நைட் க்ரீம் 25 வெள்ளி. ஓகே, சன்ஸ்க்ரீன் எவ்வளோ கொடுக்கலாம் உங்களுக்கு? சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் ஒன்று வாங்கினாலே போதும். சன்ஸ்க்ரீன் வந்து கலஜி வந்து உங்களுக்கு 29 ரிங்கிட் கொடுக்குறேன். ஓகே, சன்ஸ்க்ரீன் கலஜி வந்து உங்களுக்கு 29 ரிங்கிட் கொடுக்குறேன். டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க சயா. ஏதாச்சும் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இது போட்டுட்டேன் நான் உங்களுக்கு சீரம் 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 சீரம். ஓகே, பாடி வாஷ் இருக்குது. டோனர் என்ன எவ்வளோ கொடுக்கலாம் உங்களுக்கு? டோனர் வந்து கலஜி வந்து நம்மளோட ஸ்ப்ரே டோனர் வந்து உங்களுக்கு வந்து கலஜி வந்து 13 வெள்ளி தரப்போகிறேன். டோனர் வந்து 13 வெள்ளி கிராப் பண்ணிக்கிங்க. டோனர் வந்து 13 வெள்ளி. இவரா அம்பேஜலா 13 வெள்ளி 90 காசு போட்டிருக்கு. கலஜி 13 வெள்ளி தரேன். வாங்கிக்கிங்க. டக்கு டக்கு டக்குன்னு கிராப் பண்ணி டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்ங்க. எல்லாம் கழிச்சு ப்ரைஸ் மாற்றிட்டேன். டியூடரண்ட் சோல் அவுட்டா? டியூடரண்ட் சோல் அவுட். ஓகே, டியூடரண்ட் பாருங்கள், கழிச்சு ஆட் பண்ணிட்டேன். வேறு என்ன இருக்குது? எல்லாமே இன்றைக்கி தீபாவளி ப்ரோமோ, கீழே ப்ரோமோ. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1990 15. ஓகே, நம்மளோட லவ் மீ ஹேர் ஆயில் சின்ன பாட்டில் இருக்குல்ல, ஓகே, சின்ன பாட்டில் 15 ml கழிச்சு அது வந்து உங்களுக்கு 3 வெள்ளி தரப்போகிறேன். நம்மளோட ஹேர் ஆயில் யார் இன்னும் ட்ரை பண்ணலையோ நீங்கள் அந்த ஹேர் ஆயில் வந்து 3 வெள்ளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரேடியே சேர்த்து எல்லா ஜாமாவோடையும் சேர்த்து எடுத்துருங்க. பாயா ரெடி. சூப்பர் செல்லம். ஹேர் ஆயில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து 3 வெள்ளிக்கு தரப்போகிறேன். கழிச்சு வந்து பர்த்டே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் பர்த்டே எனக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கழிச்சு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து 3 வெள்ளிக்கு கொடுக்குறேன். யார் யாருக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணிக்கிங்க. ஆயில் அஜுந்தா சிஸ்டர் ஆயில் இருக்குது. ஹவு டு யூஸ் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்காப்பில் வந்துட்டு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி நீங்கள் ரொம்ப ஹீட் பாடினா ஒரு நாள் வந்து வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு கூட நீங்கள் கழுவலாம். ஸோ மேக்ஸிமம் 1 hour ஊற வச்சாலே அது போதுமானது சையா. ஓகே, 3 வெள்ளி தான் கிராப் பண்ணிக்கிங்க. இந்த 3 வெள்ளியோட ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கிங்க. யோரங்குன்னு சிப்பா சையா. இந்த 3 வெள்ளி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட லவ் மீ ஹேர் ஆயில் கழிச்சு செய்கிறேன்ல, டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஓகேயா இருக்கான்னு. அப்படி உங்களுக்கு ஓகேயா இருந்தால் தென் நம்ம வந்து பெரிய பாட்டில் வெளியாகிறப்ப நீங்கள் பெரிய பாட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் முதல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கழிச்சோடு ஒரு நாள் போட்டு ஊற வச்சு பார்த்துட்டு முடி கொட்டுலையா நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஓகேயா இருக்குது அப்படின்னா தென் யூ பை பிக் பாட்டில். ஸோ இப்போ வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். எல்லா ஆஃபரும் எல்லாமே லிமிட்டட் ஜாமா தான் இருக்குது. எல்லாமே 4, 3, 2 அந்த மாதிரி தான் இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கிங்க. மஸ்காரா வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு 9 ரிங்கிட் கொடுக்குறேன். ஓகே, மஸ்காரா வந்து கழிச்சு 9 ரிங்கிட் கொடுக்குறேன். ஓகே, நம்ம லவ் மீ மஸ்காரா யோரம் கிராப் ஜுவலா. ஓகே, 2 மாஸ்கா 2 பீஸ் வந்து கழிச்சு உங்களுக்கு வந்து 2 வெள்ளி கொடுக்க போகிறாங்க. பாருங்கள், 2 மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல, பேக் நம்பர் 18 2 பீஸு. ஓகே, 2 பீஸு உங்களுக்கு கழிச்சு வந்து 2 வெள்ளி கொடுக்க போகிறேன். 2 மாஸ்க்கு 2 மாஸ்க் வேணும்னா சேர்த்து வாங்கிக்கோங்க. 2 மாஸ்க் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வெள்ளி இருக்குது. 2 பீஸ் கிடைக்கும். ஆனால் கழிச்சு உங்களுக்கு 2 ரிங்கிட் தரேன். நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாஸ்க் வந்து 1 வெள்ளி தான் உங்களுக்கு. ஓகே, கிட்ஸ் லோஷன் மேடம். ஓகே, கிட்ஸ் லோஷன் வேணுமா? இல்லைங்க பார்ப்போம். நான் இன்னும் காஃபியே குடிக்கல. கிட்ஸ் லோஷன் அண்ட் கிட்ஸ் ஷவர் ஜெல் இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ரொம்ப குறைவான யூனிட் தான் இருக்குது. இது தீபாவளிக்கு நீங்கள் போட்டு நீங்கள் குளிக்க வைங்க. கழிச்சு இது ரெண்டுமே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன். எல்லாமே இன்றைக்கி ஆஃபரில் தான் இருக்குது. கிட்ஸ் ஷவர் ஜெல் வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பயந்துருவீங்க. இந்த ப்ரைஸ் கழிச்சு உங்களுக்கு கொடுக்குறது மேமாக இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. ஓகே, ஒன்றாருங்க.
கிட்ஸ் லோஷனா? கிட்ஸ் லோஷன் யார் கேட்டா? லோஷன் கிட்ஸ் லோஷன் கழிச்சு வந்து உங்களுக்கு 22 ரிங்கேட் கொடுக்குறேன் சிஸ்டர். கிட்ஸ் லோஷன் 22 ரிங்கே. அப்புறம் வந்து ஷவர் ஜெல் வந்து கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து 18 வெள்ளி தரேன். ஷவர் ஜெல் வந்து 18 வெள்ளி. கீழ் ஷவர் ஜெல் 18. கீழ் ஷவர் ஜெல்லாம் 18 வெள்ளி. நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம், சூப்பராக வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் இருக்குடா. கீழ் ஷவர் ஜெல் வந்து 18 வெள்ளி தான். ஆயில் சோல் அவுட். ஓகே, ஆயில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆயில் நம்ம வந்து ஸ்டாக் ஆட் பண்ணலாம். ஆயில் 3 வெள்ளி நிறைய பேருக்கு வேணும் பாருங்கள். ஆயிலெலாம் கிராப் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் கழிச்சு நிறைய ஸ்டாக் போட்டிருக்கேன். ஸோ யார் யார் வேணுமோ அந்த தீபாவளிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிலாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பர். டா எல்லாம் ப்ரோமோ இருக்குது. சீரம் ப்ரோமோ. சன்ஸ்க்ரீன் சோல் அவுட். சோல் அவுட் ஆச்சுன்னா சொல்லுங்கடா. பாருங்க, சன்ஸ்க்ரீன் சோல் அவுட் ஆச்சு. என்னென்ன சோல் அவுட் ஆச்சுன்னா கழிச்சிக்கிட்டு சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லாச்சு? பர்ஃப்யூம் வந்து 35 தான் சயாங். ஏன்னா நம்மக்கிட்ட பர்ஃப்யூம் வந்து ரொம்ப குறவாக தான் இருக்குது. மாஸ் பர்ஃப்யூம்லாம் ரொம்ப குறவாக தான் இருக்குது. மாஸ் பர்ஃப்யூம் கூட பேலன்ஸ் இன்னும் 70 தான் கழிச்சிக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஷீரோ எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்லோ ஸ்டாக் தான். ஸோ மேமா 35 இஸ் த பெஸ்ட். இங்கே பாருங்க, பாடி வாஷ்லாம் 15 வெள்ளி. ரோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கழிச்சு 13 வெள்ளி கொடுத்துருக்கேன். ஹைட்ரேஷன் வந்து 12 வெள்ளி 19.90 காசு. டியூடரண்ட் 15 வெள்ளி. எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கெல்லாம் மெமாங் சேல்ஸ். டேப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து யோராங் உந்தோங்களா? ஷாப்பிங் உந்தோங் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் உந்தோங்க. அரினி பர்ஃப்யூம் விச் ஒன் லைக் செக்ஸி மேடம்? விச் பர்ஃப்யூம் சேம் லைக் செக்ஸி? ஸ்வீட்டி சயாங். நம்ம பேர் வந்து மாற்றிட்டோம். செக்ஸி பர்ஃப்யூம் வந்து ஸ்வீட்டின்னு பேர் மாற்றிருக்கோம். அந்த செக்ஸி பர்ஃப்யூம் வந்து பேக் நம்பர் 11. அதுதான் செக்ஸி பர்ஃப்யூம். ஓகேங்களா? சீஸ் ஆர் யூ வேரிங் குர்த்தி வித் லெக்கிங் நவ்? இல்லைடா செல்லம், நான் கவுன் போட்டிருக்கேன். ஓகேயா? நீங்களாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கழிச்சு போய் காஃபி செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகேயா சயாங்? பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கழிச்சு காஃபி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு கிராப் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த ஆஃபர் வந்து கழிச்சு நான் கொடுக்குறேன்னா தீபாவளி ஆஃபரு. ஓகே, எனக்கு ஷேர் பண்ணணும் நீங்களாம் லைஃப்பை. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணதான் நிறைய பேருக்கு அது தெரியும். அவங்களும் வாங்குவாங்க. ரைட் ஆர் நாட் சயாங்? நிறைய பேர் வாங்குவாங்க. குட்டிகளா, என் தங்க குட்டிங்களா, அப்படியே டேப் வாங்குற கணிஞ்சு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன். நீங்கள் வாங்குறீங்க, அப்படியே டேப் பண்ணுங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாங்கினவங்க எல்லாருமே இந்த ஆஃபர் ப்ரைஸ், சூப்பர் ப்ரைஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கட்னேஜுக்கு டக்குன்னு ஷேர் கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் தீபாவளிக்கு வாங்கி அவங்களும் பயன்படுத்துவாங்க. ஏதாச்சும் ஆஃபர் ப்ரைஸ் இன்னும் டிக்டாக் கொடுத்தாலும் நீங்கள் கிராப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து கோல்ட் சீரிஸ் செட்டெல்லாம் கழிஞ்சு வந்து உங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்ததே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் கோல்ட் சீரிஸ் செட்டெல்லாம் வாங்கினது இல்லைன்னா நீங்கள் இப்போ இதெல்லாம் கிராப் பண்ணிக்கிங்க சீக்கிரம். மாய்ஸ்சரைசர் ஏன் எனக்கு இன்னும் எல்லோ பேக்கில் போடுதுன்னு தெரியல. இல்லைங்க, நான் கிளீனில் செக் பண்ணுறேன். நிறைய சீக்கிரம் இந்த ப்ரைஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கிக்கிங்க டக்குன்னு. ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். இது மாய்ஸ்சரைசர் வந்து என்ன ஸ்டேட்டு? டிக்டாக்ல என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல. மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துருச்சா ஸ்டாக்கு? எங்கே டேப் காணா? சீக்கிரம் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்ன ஜாமான் வேணும்? ஏதாச்சும் சோல் அவுட் ஆச்சுன்னா கழிஞ்சிக்கிட்ட சொல்லுங்கள். இது சோல் அவுட் ஆச்சு அப்படின்னு. ஏதாச்சும் சோல் அவுட் ஆச்சுன்னா கழிஞ்சிக்கிட்டு சொல்லுங்கள். நிறைய ஜாமான் கழிஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன்.
எல்லாம் ரோஜா பர்ஃப்யூம் இன்னும் 50 தான் இருக்குது. ரோஜா பர்ஃப்யூம் மறந்துடாதீங்க வாங்குறதுக்கு. ரோஜா பர்ஃப்யூம் வாங்கிக்கிங்க. தீபாவளிக்கு நீங்கள் வாசமாக நீங்கள் போகணும், அவ்வளோதான். நீங்கள் அடிச்சுட்டு போகிறப்ப எல்லாரும் கேட்பாங்க, யாருடா என்னடா ஸ்மெல் இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? Sebelum pakai serum kena pakai apa? Sayang, I tell you, you buy satu set. You buy kita punya cleanser. Cleanser பாருங்க காலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு பாருங்க. கிளென்சர் வந்து பேக் நம்பர் கிளென்சர்மா கோல்ட் கிளென்சர் காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவே ஆஃபர் ப்ரைஸ் தான். இந்த கிளென்சரை காணோம். காலேஜ் கிளென்சர் ஆட் பண்ணல உங்களுக்கு. கிளென்சர் 25 தான் கோல்ட் கிளென்சர் பேக் நம்பர் 6. அது வாங்கிக்கோங்க. அது பாய்ச்சிட்டு நீங்கள் சீரம் பாய்க்கலாம். சீரம் பாய்ச்சிட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் பாய்க்கலாம். ஓகே. நைட் க்ரீம் வந்து பாருங்கள் 25 தான். நீங்கள் இதெல்லாம் வாங்கிங்க. 25 3 மாதம் நீங்கள் தாராளமாக பாய்க்கலாம். 3 மாதம் தாராளமாக. ஹேர் ஆயில் ஷாரை பக்கம் கிரேசிக்கல் ரொம்ப சிம்பிள். ஆயில் எடுத்து நீங்கள் ஸ்காப்பில் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் விட்டுறணும். 30 மினிட்ஸ் விட்டுட்டு இல்லை 1 hour நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட லவ்மி ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்க வேண்டியதான். வெரி சிம்பிள். ஓகே ஓகே. ஷாம்பு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கா? ஷாம்பு டார்லிங், ஷாம்பு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆயிலோட சேர்த்து. ஷாம்பு வந்து 19 வெள்ளி 90 காசு, ஆயில் வந்து 3 வெள்ளி. டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க. macam tu cepat-cepat. ஐயோ தட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருடா. தட்டி நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கிளி பரோட்டா. நீங்கள் சாப்பிட்றீங்களா கிளி பரோட்டா? யோசிக்க என் ஹாஸ்பிட்டல் கால் சாப்பிடே. யாசியா நான் சூப்பராக செஞ்சு தரேன். ஓகே நீங்கள் பாருங்க நம்மளுக்கு ரொட்டி சாவனாய் வந்திருக்கு. இப்போ தான் கழுகி செய்ய போகிறேன். காலேஜ் இது வரைக்கும் செஞ்சது இல்லை. என்ன இவ்வளோ பெரிய மாவு? தட்டியே கொடுத்துட்டாங்க சார். தட்டியே வந்துருச்சு பாருங்கடா கழிஞ்சி. இப்போ நான் தான் சொந்தமாக சுடணும். நான் நினச்சேன் அது வந்து அப்படி உருட்டணும் சார். ஐயோ கிளி பரோட்டா நம்ம செய்யலாமா? இன்னைக்கு கிளி பரோட்டா செய்யலாமா? நம்மளோட கோழிக்கறி இருக்கு, முட்டை போட்டு இப்போ வந்து இந்த இடத்துல செய்யணும். ஐயோ என்னோட காஃபி நெத்தூல கோழிக்கறி இருக்குது, முட்டை போட்டு கிளி பரோட்டா செய்வோம். பாருங்க நெத்தூல கோழிக்கறி இருக்குது. சூடு கட்டலையே இன்னும் காக்கா? சூடு கட்டலையே? ஓகே நம்ம சூடு காட்டுவான். காக்கா மறை மஸ்தா குரு குடிச்சுக்கோங்களா. அது குடிச்சதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மண்டை மூளைலாம் வேலை செய்யும். மாஸ் பர்ஃப்யூம் இருக்குது சார். அங்கே பாருங்கள் ப்ரீ ஆர்டர்ஸ். ஆனால் அதை நம்ம வெளியாக்கிடுவோம். நீங்கள் மாஸ் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் 70 தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது, முடிஞ்சு. இதோட மாஸ் பர்ஃப்யூம் நம்மளுக்கு எப்போ வருமே எனக்கு தெரியாது. ஸோ மாஸ் பர்ஃப்யூம் யார் யாருக்கு வேணுமோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கிங்க. இன்னும் 70 பீஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு ஐ திங்க் மேபி நவம்பர் தான் இதோட மாஸ் பர்ஃப்யூம் வரும். ஸோ மாஸ் பர்ஃப்யூம் பாய்க்கிறவங்க டக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ளே கிளஞ்சி வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்னால போஸ்ட் அவுட் பண்ணிடுவேன். ஓகேயா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கோல்ட் சீரம்? கோல்ட் சீரமோட பர்பஸ் வந்து உங்களுக்கு மூஞ்சி வந்து க்ளோவிங் அண்ட் ஷைனிங் இருக்கும். பாருங்கள் கழிஞ்சி மூஞ்சில் இப்போ ஒன்றுமே போடலை, பவுடர் போடலை, ஒன்றுமே போடலை. பட் யூ கேன் சி த க்ளோவிங் அண்ட் ஷைனிங். அதுதான் நம்மளோட கோல்ட் சீரிஸ் செட்டு. நீங்கள் ஃபுல்லாக பாய்ச்சாதான் அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். திறக்க முடியலையே, கை வளன்னு இருக்கும். அது மாஸ்க் போட்டோம்ல, அதனால அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு இருக்கும். Kakak, kari itu keluar itu serai semua. Berarti taruh apa air kalau panas. Belum panas kan? Itu serai itu daun panas semua bagi keluar. Taruh air sikit. Saya nak buat roti canai sekarang. Ini tempat saya nak pakai sabun. Lap saya nak pakai roti canai sini. Roti canai செய்வோமா? காலேஜுக்கு வந்து கடையிலேருந்து வாங்கலை, காலேஜியே ரொட்டி சென்னை செய்ய போகிறேன்.
ஸோ கழிச்சு இன்றைக்கி வந்து நேற்று சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட்டை போய்ட்டு கடையில் போய்ட்டு ரொட்டி சனை வாங்கிட்டு வாங்கினேன். அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஓகே எத்தனை நான் 5 ரொட்டி சென்னை சொன்னாங்க. அங்கே பாருங்க இது வந்து தட்டியே வந்துருச்சு. அதனால் கழுவி சுத்த வேணாம். அப்படியே நான் நினச்சேன் அந்த கிளி போரோட்டா மாதிரி வெட்டி செய்யலான்னு. ஆனால் அது வந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல தப்புவாச்சுல. அந்த ரோல் பண்ணுறது இருக்கான்னு எனக்கு தெரியல. ரோல் அந்த வெட்டுவாங்கள்ல, இல்லைன்னா நம்மளே போட்டு ஏதாச்சும் சொதப்பி ஏதாச்சும் செஞ்சிட வேண்டியதான். அந்த வெட்டி ரோல் மாதிரி இருக்குமே. கலகிட்ட வந்து இருந்துச்சு. இந்த பேக்கரிலாம் கலகி செஞ்சேன். ஆனால் அது எங்கே வச்சுன்னே தெரியல. சொல்லலாம். ஆஹா என்னோட கொதிக்கிறான். itu tempat buat kek punya barang juga ada jumpa. Barang kek. Batawa. காலேஜ் தேர்டுனோட போயிட்டு என்னோட ரூமில் எந்த மூலையில் இருக்குன்னே தெரியலடா. ஒரு நாள் வந்து காலேஜ் வந்து இடியாப்பம் செய்யலான் இருக்கிறேன். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் ஷேர் பண்ணணும் சீக்கிரம். சீக்கிரம். இதுதான் என்னோட கிச்சன் ஸ்டோரு. இதில் நான் போய் எந்த இடத்துல தேடுவேனே எனக்கே தெரியல. இதெல்லாம் புக்குஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் திறக்கவே இல்லை. எல்லாம் கிளாஸ் ஐட்டம். ஏதோ ஒரு இதில் வந்து கலேஜ் பேக்கரி வச்சுருங்க. ஆனால் இதெல்லாம் நான் வந்து எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கே தலை சுட்டு பரவாயில்லை. நம்மளை இதை பயன்படுத்த வேண்டாம் இப்பொழுதுக்கு. பாருங்க எவ்வளோ ஜாமான் இருக்குது பார்த்தீங்களா. காலேஜுக்கிட்ட என்னென்னமோ ஜாமான் இருக்குது. சின்ன ரைஸ் குக்கர் கூடயும் இருக்குது. அது ஒர்க் பண்ணுதான்னு தெரியல. இதெல்லாம் நான் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்டா. க்ளீன் பண்ணணும். அங்கே பாருங்க இந்த பேக் செய்கிறது. இது எங்கள் அம்மாவோட. எங்கள் அம்மா தீபாவளி ஆனால் இதை இறக்கிடுவாங்க. கண்டிப்பாக தீபாவளி ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்நேரம் தீபாவளிக்கு எங்கள் அம்மா பிஸ்கட் ஓடும். சரி பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம நூல் செய்ய முடியாட்டினாலும் நம்ம பிச்சு போட்டு kakak nanti potong tu satu banana leaf. Daun pisang. Itu klepot kecil ada jumpa. Apa kecil? Klepot macam semalam punya kecil punya ada jumpa. Semalam kita masak besar punya kan? Ya. முட்டை உடச்சி போட்டு கோழியெல்லாம் முடிஞ்சிருச்சு டாலி. கறி மட்டும்தான் இருக்குது. கோழி எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இது போட்டு கோழி போட்டால் தானே நல்லாயிருக்கும். கோழி இல்லைடா. எல்லாம் கோழி எல்லாம் முடிஞ்சு கறி மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? யார் இது காலையிலே எழுந்திரிச்சானா காஃபி குடிச்சே ஆகணும்? யார் காலையில் எழுந்திரிச்சானா என்ன இருந்தாலும் சரி, நான் காலையில் எழுந்திரிச்சானா காஃபி போட் பாயில்டு எக் டலாம் கறி. இல்லை மோனிகா, நான் வந்து இப்போ கிளி பரோட்டா ரொட்டி சனை சுட்டுட்டு பிச்சு போட்டு இந்த கோழிக்கறி போட்டு முட்டையை போட்டு அந்த மாதிரி செய்யலான் இருக்கேன். வாழை இலையில் போட்டு. சூப்பராக இருக்கு. இதை சாப்பிட்டானே
இதுக்கு எங்கே அப்புறம் லஞ்சு சமைக்கிறது? கழிஞ்சு வீட்டில் ஒன்றும் ஜாமான் இல்லை. இந்த வாரம் சண்டே தான் காலையிலே இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பசாருக்கு போகலாமான்னு யோசிக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கழிஞ்சு பசாருக்கு போயிட்டு. ரொட்டி சனாய் சனா உடனே நீங்களாம் கேட்காதீங்க. அங்கே பாருங்கள், சுத்தமாக தொடச்சிட்டு இந்த டேபிளை அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். நேற்று என்னமே இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்களாம் கழிச்சி சமைக்கிறப்ப. ஆமாவா? ஆஹா, ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா நேற்று கழிச்சி சக்கோல் சங்கர நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட். கழிச்சி நேற்று வந்து சமைச்சனால கழிச்சி எல்லாம் பார்க்க முடியல, கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியல. ஆமாவா? நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க. சொல்லுங்கள். ஆமாவா டேடி? ஆமாவா? ஐயோ, அது கழுவி பார்க்கவே இல்லையே. இதில் நம்ம செய்வோம் கிளி பரோட்டா. கிளாப் போட்ட காணும், அதனால் இது மேலே வச்சு இந்த தண்ணி போட்டு செய்வோம். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாவே கருதில்லை. ஏன் சொல்லுங்கள்? வி ஆர் பிஸி. ஆமாவா இல்லையா டேடி? வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க வந்து அவங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தா நடக்காங்க bagi santai saya masuk kari sebab banyak pedas semalam. அவங்க பாட்டுக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. ஆனால் காலேஜ் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நேற்று எனக்கு தெரியாது நேற்றுலாம் இந்த மாதிரி பேட் கமெண்ட். ஏன்னா காலேஜ் வந்து நேற்று மேக்ஸிமம் கமெண்ட் வந்து படிக்கல, பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. செக் டு பாகுஸ்தா காலேஜ் வந்து அதை படிக்கல. செக்லா bagi saya pula. Ada ke tak ada? Betul lah. Tak ada betul kari habis, you habis dengan I cakap. ஆயில் வந்து நம்மளோட லவ் மீ ஹேர் ஆயில்மா கொஞ்சமாக சந்தான் போட்டுப்போம். ஏன்னா காலேஜோட கறி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. bawa satu tempat ni semua saya nak keluar ke kaki. Ni ada lagi. வாட்டரா? ஆஹா, அப்புறம் அந்த டேஸ்ட் ஓடிடும்டா. ஸ்பைசி வந்து நேற்று பெப்பர் கடைசியாக தூக்கலாக போட்டேன்னா அது கொஞ்சம் லைட்டாக தூக்கிடுச்சு. இந்த பெப்பர் சரியான ஸ்பைசி. ஷரிஃபா சிஸ்டர் ஞாபகம் இருக்கா? நம்ம சாப்பிட்டுமே ஒரு இதில் எங்கே சாப்பிட்டோம்? அந்த ஸ்டால் கடை இந்தியாவில் செம்மையாக இருந்துச்சுல. எஸ் ஆசையா? ஆமாம் டாடி, நானும் அதை நோட்டீஸ் பண்ணல. ஆனால் சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நிறைய நெகட்டிவ் காமெண்ட் வந்துச்சு அப்படின்னு. பட் ஐ ஜஸ்ட் இக்னோரா. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? சென்னை ரோட் கடையில் என்னமோ பாய் கடை. செல்லங்களா, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஓகே, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஷாம்பூ பாருங்கள், இன்னும் வந்து 6 ஸ்டாக் இருக்குது. கிட்ஸ் லோஷன்லாம் வாங்குங்கடா. கிட்ஸ் லோஷன்லாம் மேமாங் பர்பாலோய் 22 வெள்ளி 500 ml. ரொம்ப வாசமாக இருக்கும். கழிச்சு லைஃப் நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க. கழிச்சு நான் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ குறவாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். லவ் ஃப்ரீ ப்ராடக்ட் அது மட்டும்தான் என்னோட உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்களேன். என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியலன்னா கழிச்சு இது என்ன ப்ராடக்ட்னு. டலிங் ரோஜா இன்னும் 33 மட்டும்தான் இருக்குது. ரோஜா இன்னும் 33 மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ரோஜா இன்னும் 33 மட்டும்தான் இருக்குது. டீப் கிளென்சர் 3 தான் இருக்குது. சன்ஸ்க்ரீன் 5 தான் இருக்குது.
கமோன் கைஸ், சீரம் இன்னும் 12 தான் இருக்குது, ஸ்வீட் இன்னும் 6 தான் இருக்குது, குயின் பர்ஃப்யூம் 3 தான் இருக்குது, பாடி வாஷ் 3 தான் இருக்குது. Orang cepat lah pergi explore sayang. Sudah apa? All sold out? போச்சா திருப்பி? ரேஷினி திருப்பி போச்சு எல்லாமே? ஆல் sold out ஆ? என்னாச்சு? நேற்று தான் தூக்குனா? ஐயோ, ரேஷினி திருப்பி எல்லோ பேக்கை இது பண்ணி விட்டுட்டான். அப்படின்னா தூக்கிட்டான் எல்லாத்தையும். என்னடா இப்படி பண்ணுறான்? இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண எனக்கு பிடிக்காதுலா. இப்போ என்ன பண்ணலாம்? யார் வாங்கலையோ உட்காருங்களா, அவ்வளோதான். எஃபிக்கு வாங்க, அதுதான் அடுத்தது. நாங்கள் தான் கூப்பிட்றோம். எல்லாரும் வந்து பாய்காட் பண்ணாதான் தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எல்லாரும் பாய்காட் பண்ணாதான் தெரியும். ஐயோ ரேஷு, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன் எத்தனை ஆர்டர்ஸ் தெரியுமா இப்போ வந்துச்சு? முந்நூறு ஆர்டர் இப்போ வந்திருக்கு. இப்போ உள்ள ஆர்டர் மட்டும் 300 பாருங்க. இப்போ கழிச்சு லைஃப் காலையில் வந்தேன்ல, அதோட ஆர்டர் மட்டும் இப்போ 300 ஆர்டர். கேன் யூ சி திஸ்? கிளியர் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் டார்லிங். நீங்களாம் டக்குன்னு 300 ஆர்டர் போட்டுட்டனால காலேஜோட பேக்கை தூக்கிட்டான். தெரியுதா? டு பி ஷீப். இப்போ உள்ள ஆர்டர் வந்து 301. அப்போ 300 ஆர்டர் தான். எப்படி? HQ பேஜுக்கு போகுமா? எல்லாருமே எல்லாரும் லவ் மீ HQ பேஜுக்கு வரீங்களா? நம்ம வந்து இப்போ ரொட்டேஷன் ஆகி போகிறோம். ஆனால் காலேஜ் ஒரே ஒரு இடத்துல தான் லைஃப் வரும். ஓகே ஜோப், யோரா pergi love me HQ. Aku nak pergi love me HQ. Kita pergi sana. Okay, jumpa you sana darling. Bye bye.